சின்ன தொகை இடிக்குது. காலையில பைல்வான் கடையில் டீ குடிச்சோம், அதுக்கு மணி புரோக்கர் காசு கொடுத்தாரு. மத்தியானம் கூட பார்ட்டியா சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு நாம ஒத்த பைசா கூட செலவு பண்ணவே இல்லையே. அதுக்கப்புறம் கூட சைட்டு பார்க்க போகும்போது பார்ட்டி கார்லயே போயிட்டு வந்தாச்சு, ஆட்டோவுக்கும் காசு சுத்தமா செலவழிக்கல. அப்ப இந்த 100 ரூபாய் எங்க போயிருக்கும்? ஐயோ அம்மா, என் கால் பிடிச்சுக்கிச்சே. ஐயோ சிம்ரன், சிம்ரன் என்னாச்சு? என்னங்க எங்க விழுந்த? இல்ல யாராவது நான் அடிச்சு உருட்டி விட்டாங்களா? நீங்க ஏதாவது சும்மா வெறுப்பேத்தாதீங்க. என்னங்க, அந்த அபி வெற்றி கூட என்ன பேசுறான்னு கேட்க படியேறி போனா அவ அம்மா வெற்றி கூட ரொமான்ஸ் பண்றாங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தனா கால் தடிக்கு படிக்கட்டுலயே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மமோ? சிம்ரன், லவ்வர்ஸ் லவ் பண்றத ஒட்டு கேக்குறதே தப்பு, அதுலயும் இந்த மாதிரி உடம்ப வச்சுட்டு ஓடி வந்த பாத்தியா, அது அதை விட பெரிய தப்பு. எனக்கு என்ன வேண்டுதலாம் என்ன? நேத்து நைட் அவ என்ன திண்ணையில தள்ளி விட்டான். பழிக்கு பழி வாங்க ஒரு சான்ஸ் கிடைக்காதான் நான் அவளை ஃபாலோ பண்ணி போனேன். கடைசியில எனக்கு இப்படி ஆயி போச்சுங்க. நீ எப்பவுமே இந்த மாதிரி சிரித்து எசைண்டி பாக்குற விளையாட்டே விளையாடிக்கிட்டு இருக்க சிம்ரன். காட்டு, உனக்கு எங்கெங்க பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் தைலம் தடவி தேய்ச்சி விடுற என்ன? கால்ல ஏதாவது என்ன? இந்த எக்ஸ்ட்ரா பொறுக்கி பையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்ரன், இப்படி எல்லாம் எதுக்காக என்ன சீண்டி விடுற? உங்களை யாரு சீன்னா? அந்த வெற்றி கிட்ட அபி இப்படிதான் சொன்னா, அதத்தான் உங்ககிட்ட சொல்லி காமிச்சேன். அப்படின்னா இந்த பொறுக்கி பையில உனக்கு ரொம்ப பிடிக்கலையா சிம்ரன்? ஐயோ, நீங்க ஒண்ணு பொறுக்கி இல்ல, பயந்தாங்கோலி. ஏங்க, அந்த அபி வெற்றி கிட்ட இப்படிதான் சொன்னா. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றப்ப உங்களுக்கு ஏதாவது ஆகுதா? எனக்கு என்னென்னமோ ஆகுது சிம்ரன், ஆனா அத சொன்னா உனக்கு புரியணுமே. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க எரும மாடு மாதிரி கம்முனே இருக்கீங்க. ஆனா அந்த வெற்றி அவ அப்படி சொன்ன உடனே ஒரு ஜிஜாக் பார்வை பார்த்தாங்க. ஜிஜாக்கா? அது என்னது ஜிஜாக் பார்வை? இருங்க இருங்க, இப்ப நான் பாக்குறேன். நீங்க தான் அந்த அபி, நான் தான் வெற்றி. நான் என்ன சொல்லணும்? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயா, இதுதானா? இது பைத்தியக்காரன் பாக்குற பார்வை மாதிரி இருக்கு. உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, அந்த வெற்றி அந்த அபி கிட்ட தடுமாறி போய் நிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குங்க. இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன வாய்ப்பு இல்ல? அவன் வாயில ஜொல்லுபடியா அவன் அந்த அபிய பார்த்ததை என் கண்ணால பார்த்தேன். என்னைக்கு இருந்தாலும் அபி விரிச்ச வலையில அவன் விழுந்துருவான்னு நினைக்கிறேன். சிம்ரன், ஆட்டுக்குட்டிய வேணா புள்ள காட்டி ஏமாத்தலாம், ஆனா ஆனை ஏமாறுமா? புரியுற மாதிரியே பேச மாட்டீங்களா நீங்க? அதாவது சிம்ரன், நான் வேணும்னா நீ ரொமான்டிக்கா ஒரு பார்வை பார்த்தவன சொக்கி போய் விழலாம், ஆனா வெற்றி அப்படி கிடையாது. அப்படி அவன் சொக்கி போய் விழறவனா இருந்தா அந்த அபிமேட புருஷ் புருஷ் செல்லமா கூப்பிடும் போது அவன் மயங்கி அவன் மடியில விழுந்திருக்க வேணாமா? நீ சொல்ற மாதிரி அந்த அந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் அவனுக்கு கிடையாது சிம்ரன். பிலீவ் மீடா. ஆமா, இவர் பெருசா கண்டுட்டாரு. அவன் வழிஞ்சதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். இது உங்களுக்கு டவுட் வேறயா? இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் இந்த பிடிச்சிருக்குங்கிற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அத நான் ஒத்துக்கிறேன் சிம்ரன். எங்க இப்ப என்ன பார்த்து அதே வார்த்தைய சொல்லேன். பிடிச்சிருக்கு. ஐயா, இப்படி சொரமே இல்லாம இல்ல, அது அப்படியே லவபிள ரொமான்டிக்கா அடி வயித்துல இருந்து. பிடிச்சிருக்கு. ஐயோ ஐயோ, நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நிஜமாவே உள்ளுக்குள்ள இருந்து என்னென்னவோ பண்ணுதே. ஏங்க, இடுப்பு பிடிச்சிருக்கு, கால் பிடிச்சிருக்கு, நடக்க முடியல, அததான் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐயோ பரவாயில்ல, கூடவே என்னையும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல. நான் வேணா உனக்கு அடிபட்ட எல்லா இடத்துலயும் தைலத்தை தடவி விட்டு அப்படியே உன்னை அலேக்கா காட்டி. இடுப்பும் காலும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, இதுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குது வேற. போ, தைலத்தை எடுத்து தடவு போ. ஐயா, அவ்வளவுதானா? ஐயோ
கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் வலி மிக அதிகம் சொல்லு சிம்ரன், சொல்லு சிம்ரன், சொல்லு சிம்ரன். அங்கதான் இன்னும் கொஞ்சம் போட்டுறேன். இந்தாங்க. என்னங்க? இந்தாங்க. ஒரு நிமிஷம் உட்காரு. உட்காருன்னு சொல்கிறேன்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. என்னங்க? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி மர்மமா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் சொல்கிறத கேள. நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இனிமேலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான். என்னங்க? என்ன விஷயம்? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் இரு, பதட்டப்படாத. விஷயம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அது வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன்ல. ஆமா. ஆஃபீஸ் முதலாளி என் மேலே பிரியமாக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி பணம் தொலைஞ்சப்ப கூட என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொன்னேன்ல. ஆமாங்க. அந்த முதலாளி வேற யாரும் இல்லை நந்தினி, நம்ம அபியோட அண்ணன் சூர்யா தான் அந்த முதலாளி. என்னங்க சொல்றீங்க? அந்த குடும்பத்துக்கே நம்மள பிடிக்காதே. நீங்க அங்க வேலை பார்க்கறது அவருக்கு தெரியுமா? என்னங்க சொன்னாரு? என்ன நடந்துச்சு? இரு, எதுக்கு போ, சும்மா பதறாத. பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்கல. அவருக்கும் அன்னைக்கு தான் நான் வெற்றியோட அண்ணன், அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அன்னைக்கு தான் அவருக்கே தெரியும். தெரிஞ்சுன்னு அவரும் ஷாக் ஆனாரு. அது ஜெனரல் மேனேஜரோட உடனே என்ன வேலையை விட்டு தூக்குன்னு தான் சொன்னார் நந்தினி. ஐயோ, இவ்வளோ நடந்துச்சாங்க? ஆமாம் நந்தினி, நான் தான் சூர்யா சார்கிட்ட பேசினேன். சார், என்னை வெற்றியோட அண்ணனா பார்க்காதீங்க, என்னோட வேலையை நீங்களே பாராட்டிருக்கீங்க சார், தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிறாங்கன்னு கெஞ்சினேன் அவர்கிட்ட. சரி நான் சொன்னாரு. உடனே சரின்னு சொல்ல நந்தினி, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டாரு. என்னோட வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை நந்தினி, இப்போதைக்கு அது போதும். என்னங்க, அந்த கம்பெனி அவரோடதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அங்க வேலை செஞ்சா சரியா வருமாங்க? என்ன நந்தினி சொல்ற? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. ஏங்க, அன்னைக்கே இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இத்தனை நாளா நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். நீ வேற எப்படி எடுத்துப்பன்னு தெரியாது இல்ல. இல்லங்க, எனக்கு என்னமோ இதனால தேவையில்லாம குழப்பம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. முதல்ல வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். தயவு செஞ்சு வாங்க. சொல்றத கேளு, எதுக்கு இப்ப அவசரப்படுற? இல்லங்க, இதெல்லாம் உடனே சொல்லிடணுங்க. வாங்க சொல்லிடலாம். ஏய் சொல்லலாம், ஆனா நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லு? அவங்க குடும்பத்தை சங்காத்தியமே நமக்கு வேணாம், உடனே வேலையை விட்டு தானே சொல்லுவாங்க. எனக்கே அது தோணுதுங்க, அவங்களுக்கு தோணாம இருக்குமா? சரி, இப்போ நான் வேலையை விட்டுறேனே வை, அடுத்து என்ன நடக்கும் சொல்லு? என்ன நடக்கும்? நீங்க வேற வேலை தேட வேண்டியதுதான். நான் நினைக்கிற மாதிரி எனக்கு செட் ஆகிற மாதிரி இதே மாதிரி இன்னொரு வேலை கிடைக்குமா நந்தினி? அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், யோசிச்சு பாரு. இந்த வீட்டில் என்ன மட்டும் இல்லை, உன்னையும் தான் யாரும் மதிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியா இருக்கு? நான் சம்பாரிச்சு கொண்டு வரேன், நீயும் கௌரவமாக தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கீல்ல, எனக்கும் மரியாதை கிடைக்குது. வேலையை மட்டும் விட்டேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் எல்லாமே போயிடும் நந்தினி. மறுபடியும் நீ கூனி குறிக்கு இந்த வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்காக அவங்க கம்பெனில நீங்க வேலை செய்யறது தப்பு இல்லையாங்க? தப்பு தான் நந்தினி, ஆனால் இப்போதைக்கு நமக்கு வேற வழி கிடையாது. வீட்டில் சொல்ல வேணாம்லாம் நான் சொல்லலை, ஆனால் இப்போதுலேருந்து நான் வேற வேலை தேட ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு வேற வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பா அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுடலாம். நீ என்ன சொல்ற? இங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமாங்க? சரியாக தான் வரணும், நமக்கும் அதுதான் நல்லது. ப்ளீஸ்மா, அது வரைக்கும் இந்த விஷயத்தை வீட்டில் யார்ட்டும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். சரி சொல்லல, ஆனா நீங்க உடனே வேற வேலையை தேட ஆரம்பிச்சிடணும். ஏய் ப்ராமிஸாக நான் உடனே வேற வேலை தேட ஆரம்பிச்சிடுறேன், ஓகேவா? சரிங்க. சரி.
என்னடி கால்ல சூடு வைக்க போறியா? புருஷ், சாம்பிராணி கரண்டி அங்க இருக்கு. நான் எப்படி உங்க கால்ல போய் சூடு வைப்பேன்? தாலி கட்டின பொண்டாட்டியா லட்சணமா காலையிலே குளிச்சு முழுகி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்த செகண்டே கட்டின புருஷன் உங்களுக்காக படியேறி வந்திருக்கேன். ப்ளீஸ், நான் தொட்டு கும்பிட்டு போயிடுறேன். அடிங்க, விறகு கட்ட பிஞ்சிரும். இப்ப எதுக்கு டிராமாலாம் போட்டுட்டு இருக்க நீ? டிராமால புருஷ், என்னோட திருப்திக்காக நான் செய்யற விஷயம். நீ காலை காமிச்சனா நீ என்ன குறைஞ்சிட போற? ஏன் இப்படி புது பொண்ணு மாதிரி காலை ஒளிச்சு வச்சிருக்க? வெறுப்பேத்தாம போயிரு. காலங்காத்தால என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருவோம், ஓடிரு. இந்த பாரு புருஷ், நீ என்ன வேணா பண்ணலாம் செய்யலாம். ஆனா நான் உன் பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மறக்க முடியாது புருஷ். ஒரு நல்ல பொண்டாட்டிய அவளோட கடமையை செய்ய விடாம தடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நரகத்துல கும்பி பாகம்னு அம்பி மாமாவே சொல்லியிருக்காரு, தெரியுமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன் அம்பி கும்பி. சாவடிக்க ஒண்ணு. நில்றி. நில்லுடல. வேணாம், அடிக்காத, நான் பாவம் சொல்லிட்ட. உன்னை சாவடிச்சு. இப்ப வா, ஏன் வா, நீதான் தைரியமான ஆளாச்சே, வா பாப்போம். நான் போட்ட கொள்ளதான் எப்படி சூப்பரா இருக்கா? வெற்றி நமதி. ஏண்டி உனக்கு கொஞ்சம் நாச்சு வெக்கமான எதுவுமே கிடையாது. அடுத்த லைன் படி புருஷ். புடிச்சிருக்கு. என்ன எலவுடி இதெல்லாம்? இங்க இருக்கிறத அங்க எழுதி வச்சிருக்கேன், என்ன தப்பு இருக்கு? கருமு, பைத்தியம் பைத்தியம். ஏண்டி அப்பா நீ எல்லாம் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? என்ன புருஷ், நீ ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாக்கணும் தான் கோலத்துல எழுதி வச்சிருக்கேன். இதுல குடும்பத்து ஆளுங்க எல்லாம் பார்த்து என்ன நினைச்சா எனக்கு என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதணும் தெரியுமா? வெற்றி நமதே. கோலம் அடி போடுற கோலம் சாவடிச்சிருவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக எழுதணும் தெரியுமா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ணன் பையன் குடத்தால அடிச்சு மண்டைய உடைச்சிருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப அடிச்சுட்டேன். ஆனா நான் மறுபடியும் இதே கோலத்தை போட்டா நீ என்ன பண்ணுவ? 1000 குடத்தை நானே புடிச்சிட்டு வந்து தண்ணி ஊத்தி அழிப்பண்டி. ஓகே, ஆனா இங்க இங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு எழுதி வச்சிருக்கேனே, அதை இந்த தண்ணி ஊத்தி அழிப்ப? சொல்லு புருஷ், சொல்லு. ஏன் முடியாது? உன் சோழிய முடிச்சா மொத்தமா முடிஞ்சிட போகுது. இன்னைக்கு முடிச்சண்டி. வெற்றி நமதே. சிம்ரன் வேணாமா? நில்லுங்க. இங்க பாருங்க, ஒரு ஆளை பிடிச்சா மாசம் 500 ரூபாய் கிடைக்கும்ல. நம்ம வீட்லயே ஆளை பிடிங்க. அங்க பாருங்க, முதல்ல கலை மாமாவை பிடிங்க, அப்புறம் வெற்றி தனியா அபி தனியா அமுக்கிட்டா போதும். மாசம் 1500 சொல்லையா கமிஷன் வந்துரும். போங்க, போய் பேசுங்க. ஏண்டி சொன்னா கேளு. வீட்டுக்குள்ளேயே சீட்டுக்கு ஆள் பிடிச்சு நாளைக்கு வில்லங்க ஏதாவது வந்துச்சுன்னு நாம இந்த வீட்டுல இருக்க முடியுமா? ஏங்க, என்னத்துக்கு வில்லங்க வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணு வராது. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க. போங்க, போய் மாமாவை அமுக்கி போடுங்க. போங்க போங்க அண்ணா, போங்க. அண்ணே, குட் மார்னிங் அண்ணே. டேய், கடன் மட்டும் கேட்டுறாத, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அண்ணே என்னண்ணே நீ? நான் உங்ககிட்ட கடன் கேட்கறதா இருந்தா தான் உனக்கு குட் மார்னிங் சொல்லுவேனா? இது வேற விஷயம் அண்ணே. என்ன விஷயம்டா? நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு பிளாட் போட்டிருக்காங்க. ரொம்ப சீப்பா வருதுண்ணே. ஒரு கிரவுண்ட் வெறும் 2 லட்சம் ரூபா தான். 1.5 கிரவுண்டா பிரிச்சு பிளாட் போட்டிருக்காங்க. ஒரு கிரவுண்ட் 2 லட்சம் தானா? அப்போ 1.5 கிரவுண்ட் 3 லட்சம் வருமா? அவ்வளோ சீப்பா இடம் இருக்கா என்ன? கரெக்டா சொல்றீங்க, நீ சூப்பரா கணக்கு போடுறீங்க. போங்க. ஏய், சென்னைக்கு மிக அருகில் சொல்லிட்டு விழுப்புரம் பக்கத்துல பிளாட் போட்டுப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது போர்டா விடுறியா? சாச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. இங்கதான் நம்ம ஓரிக்க தாண்டின பாலத்துக்கு பக்கத்துலயே இடம். பிரமாதமான தண்ணி வசதிண்ணே. ரோட்டு மேலேயே வீடு. வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சா பஸ் ஸ்டாப்னா பாத்துக்கேன். எல்லா பஸ்ஸும் நீ விசில் அடிச்ச உடனே நின்னு உன்னை ஏத்திக்கிட்டு தான் போகண்ணே. ஏய், ஓரிக்கை இல்லையா? ஓரிக்கையில பிளாட் வாங்க நல்லதுதான். ஆனா சிஎம்டி அப்ரூவ்லாம் இருக்கா? அதெல்லாம் பக்கவா இருக்குண்ணே. அத பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்ல. நானே சொல்றேன்னா பாத்துக்கேன். சரி, நீ சொல்றதுனால அதை நான் நம்புறேன். ஆனா இப்ப அவ்வளவு பணம் கையில எடு. அவ்வளவு பணத்தை எங்க போறது? ஆனா உடனே 3 லட்சம் ரூபாய் இப்ப கட்ட தேவையில்லை. உங்ககிட்ட இப்ப 5000 ரூபாய் இருந்தா மட்டும் போதும். இடம் உன் கைக்கு வந்துரும். டேய், எப்படிடா? சீட்டுமா, இட சீட்டு. மாசம் 5000 ரூபாய் சீட்டு பணத்தோட தவணை கட்டினா போதுண்ணே. 5 வருஷத்துல இடம் உங்க கைக்கு வந்துரும். ஆனா நாங்க 2வது மாசத்துல இடத்த உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஈஸியா வாங்கிடலானே.
கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஏங்க ரொம்ப சீப்பா இருக்குங்க, வாங்கி போடுங்க. எதிர்காலத்துல வீடு கட்டிக்கலாம்ல. ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம், முதல்ல இடத்த பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணும். சூப்பர்ண்ணே. ம், இந்தாங்க. நான் வச்சறேன், நீ கிளம்பு. சார் ஆமாம் சார், நேற்று அக்கௌண்ட் முடிக்கல. இந்த வரேன்டா, பைண்ணே. வரேன் நந்தினி. சரிங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒன்று அக்கௌண்ட் ஏற்றுறேன் சார். அட, ஏன்? என்னங்க இடிச்சுக்கிட்டு டேய், என்னங்க இது? ஐயோ, ரத்தம் நிறைய வருது. ஐயோ, இப்படி வந்து தொடக்கிறதுக்கு உட்காரு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. நந்தினி போய் மருந்து டப்பா எடுத்துட்டு போ. என்னடா இப்படி இடிச்சுக்கிட்ட? அங்கே ஐயோ இடிச்சுக்கிட்டோமா? கடவுளே. அண்ணே, பார்த்து போக மாட்டியா? ஏய், அங்கே யாரும் அண்டா வச்சது? யாரு அங்க வச்சது? அபிதான். அபி மேடமா? குடுமா. மா வலிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்க. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வேறு லேட் ஆகி போச்சு, இது வேற பட்டு தொலைஞ்சிருச்சு. கணக்கு வேற டேலி பண்ணல, ஜிஎம் வேற காலையிலே கால் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த லாகின் பாஸ்வேர்டாச்சும் அனுப்பிச்சிக்கலாமோ? அம்மா, என்னம்மா கட்டு போட்டு வச்சிருக்கிற? டேய் நகம் பேந்திருக்குடா. கட்டு போடலன்னா நகம் செத்து போயிடும். மா, ஆஃபீஸ்ல ஷூ போட்டு போகணுமா? எப்படிமா போடுறது? முதல்ல உன்னால செருப்பு போட்டுட்டு போக முடியுதான்னு பாருண்ணே. அதுக்குள்ள சூப் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அடி எவ்வளவு பலமா பட்டிருக்குன்னு பாரு. கலை, இன்னைக்கு நீ ஆபீஸ் போவேனடா, லீவ் போட்டுரு. அம்மா லீவா? அம்மா மந்தோட எண்டுமா. ஏற்கனவே யூனிட்டுக்காரன் பணம் அனுப்பல, அப்படி இப்படி ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருக்கு. நான் போயே ஆகணுமா? டேய், ஆபீஸ் போறப்ப கால் இடிச்சு இப்படி ரத்தம் வந்துட்டு இருக்கு. இது அபசகனடா. ஏதாவது கெட்டது நடக்க போகுதுடா. டேய் லீவ் போடுறா ப்ளீஸ். அம்மா முடியவே முடியாதுமா. இங்க பாரு, என்ன நீ சீக்கிரமே ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கிறாங்க. நான் போறதே லேட்டு. நான் இப்போ லீவு கட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னை வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. செருப்பு போட்டு கிளம்புறேம்மா. டேய் டேய், ரத்தம் வந்துட்டே இருக்குடா. நீ அம்மா சொன்னா கொஞ்சம் கேளு. இது அபசகனடா. அம்மா, நான் வேலைக்கு போகட்டுதாம்மா அவசகுணமாகி போகும். நந்தினி தண்ணி கொண்டு வந்து கொடு. சரிங்க அத்தை. தண்ணி குடிச்சிட்டு போ வீரு. இந்தாங்க. அண்ணே, நான் வேணும்னா பைக்ல வந்து விட்டுட்டு வரவா? வேணாம் வேணாம், விட்டுமா. பாத்து போங்க மாமா. பத்ரா அண்ணே. சரிடா. பாத்துடா. ம். பாத்து மாமா. சொல்ல சொல்ல கேட்காம போறானே. அத்தை, வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்றாரு அத்தை. நான் சாமிக்கு மஞ்ச கயிறு முடிஞ்சு வைக்கிறேன், அவருக்கு எதுவும் ஆகாது. அழகென்ற சொல்லுக்கே முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. ஏய். அழகென்ற சொல்லுக்கே முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. ஏய், என்ன கொடுமையா இருக்கு? சாமி பார்த்து ஓட்ட குரல்ல கத்திக்கிட்டு இருக்க. அக்கா, உங்களுக்கும் சேர்த்துதாங்க வேண்டிக்கிட்டேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. இனிமேலாவது நல்ல புத்தி வரட்டும். ஒத்திக்கோங்க. ஒத்திக்கலன்னா சாமி குத்தமாயிடும். சாமி நைட் வந்து கண்ணு குத்திடும். முடிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏய், பைத்தியமாடி நீ? எதுக்கு நீ நடு வீட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கப்போ? ஏங்க, சத்தமா சாமி கும்பிட கூட இந்த வீட்ல உரிமை இல்லையா? சாமி கும்பிட மூஞ்சப்பா. இன்னைக்கு என்ன அபி, என்ன திடீர்னு உனக்கு சாமி மேல இவ்ளோ பக்தி? அக்கா, இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இல்லையே. அதத்தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகனை மறந்துட கூடாதுல்ல. அதனாலதான் சாமி கும்பிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நீ நைட்டு கில்லி படம் பாத்திருக்கா? அதான் என்ன கலாய்க்கிறாளாமா. அதுக்குதான் அவ்வளவு பெரிய வியாக்கியானம். அச்சச்சோ முருகா, நான் இங்க உங்களை நக்கல் பண்ணேன். வெற்றிவேல் முருகனுக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அரோகரான்னு சொன்னது சித்ராக்கா தானே? அப்போ அவங்க தான் உங்களை நக்கல் பண்றாங்களா? ஏய், நீ பாட்டுக்கு வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொன்ன. பழக்க தோசத்துல நான் அரோகரா போட்டேன், அது தப்பாடி. தப்பு நான் சொல்லலையேக்கா, அவருதான் சொல்றாரு. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தானே பண்றேன். என்ன வெற்றி, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? இவதான். அனி, நீங்க வேற. இவ சும்மா கோத்துட்டு வேடிக்கை பாக்குறா. இவள போய் நான் நம்புவேனா? ஆளும் பட்டையும் மண்டையும்.
ஏண்டி உனக்கு இந்த வேலை ஆ? ஏன் எப்ப பாரு இப்படி பண்ணிட்டே இருக்க? நான் ஒண்ணுமே சொல்லல. அவரே பழிய போட்டு அவரே திருப்பி போடுறாரு. நான் பாட்டுக்கு முருகான்னு கோஷம் போட்டா நீங்க எங்க அரோகரான்னு சொன்னீங்க? பேசாம இருந்திருந்தீங்கன்னா பாருங்க இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஏய், நான் என்ன பண்ண? என்ன அறியாம அரோகரான்னு வந்துச்சு. இது பெரிய தப்பா? இங்க பாரு, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அடிச்சு மண்டைய திறந்துருவேன். ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. சரி கோவிந்தா, திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா,